ஜோதிடம், ஆரூடம், நிமித்தம், அருள்வாக்கு, முன்கூட்டிய கணித்தல், ESPN ஆற்றல், கனவு நிலையில் அறிதுயிலில் இருந்து கண்டறிந்து சொல்லுதல், ஆழ்மனதின் மூலமாக அறிதல், ஆவியுலகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுதல், இவையெல்லாம் என்ன? எதிர்காலத்தில் எனக்கு என்னவெல்லாம் நடக்கும், எதிர்காலத்தில் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான உத்தேச சாஸ்திரங்களின் குறிப்புகள். இவற்றில் சூட்சுமமானவை மிக பெரிதும் பலிக்கும். இவற்றின் சாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டினால் பெரும்பாலும் பலிக்காது, எதிர்பார்த்தவை அளவுக்கு கிடைக்காது. சரி, அது இருக்கட்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இப்பொழுது சிறிது பார்ப்போம். எதிர்காலத்தை கணிக்கின்ற பொழுது பலன்களை கேட்பவர்கள் அடுத்து நடக்க இருக்கின்ற விசேஷங்களுக்காக, அடுத்த வருட பலனுக்காக, அடுத்த 5 வருட பலனுக்காக, அடுத்த 10 வருட பலனுக்காக என்றெல்லாம் கேட்பது உண்டு. சிலருக்கு ஒட்டு மொத்தமாக வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும், வாழ்வு முழுதும் என்ன செய்வேன், வாழ்நாள் முழுதும் எங்கே இருப்பேன், என் வாழ்வெல்லாம் எதை செய்வேன் என்று ஒரே நாளில் ஆயுளின் இறுதி நாள் வரை ஒட்டுமொத்த கொள்முதல் செய்வதைப் போல பலன்கள் அறியவும் விருப்பம் வரும். இது ஆயுள் முழுவதும் சாப்பிட வேண்டியதை ஒரே நாளில் சாப்பிட முயற்சிப்பதை போன்றது. சொல்லிக்கொள்வது என்னவென்றால், ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும், என்ன செய்வீர்கள் என்று மிக எளிதாக சொல்லிவிட முடியும். ஆனால் அவை கொடுக்கும் பலன்களினால், அவற்றை செய்யும் உங்களுடைய செயல்களினால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் உண்மையில் நிம்மதியாக இருப்பீர்களா, முழு மகிழ்ச்சியாக இருப்பீர்களா, உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் அவற்றை பகிர்ந்து கொண்டு இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்களா, அவற்றின் மூலமாக உங்களுக்கான நிம்மதி முழுதும் உங்களுக்கு குறைவின்றி கிடைத்து விடுமா, இடையில் வாழ்க்கையின் ஆரோக்கியம் பறிபோய் விடுமா, உடன் வருபவர்கள் உடன் வாழ்பவர்கள் பாதியில் விலகி விடுவார்களா என்பதையெல்லாம் சொல்ல முடியாது. அவையெல்லாம் அந்த எதிர்வரும் காலங்களில் நீங்கள் கடைப்பிடிக்கின்ற உங்களுடைய மனநிலையும் அதற்கேற்ப நீங்கள் வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்ற தன்மையையும் பொறுத்தது. உங்களுடைய மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் பாதியாக குறைக்கின்ற அல்லது ஒரேடியாக குறைக்கின்ற அல்லது இரட்டிப்பாக பெருக்குகின்ற சூட்சுமம் அந்த எதிர்கால யோகங்களையும் தோஷங்களையும் நீங்கள் எப்படி சுவீகரித்து கொள்ளப் போகின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் அமையும். அதாவது, நீங்கள் கேட்டவை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அதனை வைத்துக்கொண்டு நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா, நிம்மதியாக இருக்கின்றீர்களா, தொடர்கின்றீர்களா என்பது மட்டுமே வேறுபடும். திருமணம் நடக்கும் வரை எப்போதடா திருமணம் நடக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பதட்டம் மனதை கொல்லும். ஆனால் திருமணம் நடந்த பிறகு கணவனாலோ மனைவியாலோ மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கிறார்களா, அல்லது விட்டால் போதும் என்று நிம்மதி இழந்து இங்கும் அங்கும் அலைந்து வாழ்கின்றார்களா என்பதை காலம்தான் சொல்லும். அதை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதை அவர்களுடைய மனநிலையே விளக்கும். பலன்கள் அவை தானாக நடப்பதைத்தான் சொல்லுகின்றன. அவை முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதையும் அவற்றை மகிழ்வோடு நீங்கள் அனுபவிப்பதையும் உங்களுடைய மனநிலைகளும் செயல்களும் தான் தீர்மானிக்கின்றன. உங்களுக்கான லாபங்கள் என்பவை உங்களுடைய யோகங்களாக சொல்லப்படலாம். ஆனால் உங்களுடைய நட்டங்கள் என்பதை உங்களுடைய நல்ல கெட்ட மனமும் செயலும் தான் தோஷங்களாக தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். ஞானா.